உன்னையே பிடிக்க முடியலையா? மானு பிடிக்க போகிறான். என்னைய பிடிக்க முடியலை. என் முடிஞ்ச மஞ்சட்டுக்கு போயிருக்காப்புல. சரி இல்லை போனாப்புலன்னா ஒரு 10 மாடையாவது அடக்கிட்டு தான் வருவாப்புல சிங்கம். 2 கால் மாடா? 2 கால் மாடல, 2 கால் மாடலப்பா. அந்த மாடுக்கு 4 கால் இருக்கும். 4 கால் இருக்கு, ஒரு வால் இருக்கும். 4 மாடு இருக்குமே. 4 மாடு இருக்கு. அந்த மாதிரி மாட்டை தானே இவர் பிடிப்பாரு? அப்படிலாம் இல்லைங்க. எத்தனை மஞ்சோட்டுக்கு போயிருக்காரு தெரியுங்களா? ஒத்த மாறு உள்ளதா? என் வீட்டுக்காரு பல மஞ்சோட்டுக்கு அழகநல்லூர் பக்கத்து என் வீட்டுக்கார் போனோன்னா தான் மஞ்சோட்டே ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா ஆரம்பிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு போயிடும். பேர் மணப்பாறை சைடு இவர் போனவனா தான் மஞ்சோட்டே ஆரம்பிப்பாங்க. மணப்பாறை பக்கத்து மஞ்சோட்டே வைக்கிறது இல்லையா? இல்லை அந்த பக்கத்து அந்த தென்னலூர் விராலிமலை ஏரியா. விராலிமலை ஏரியா அப்படி சொல்லியா? இவர் போகாதனால மஞ்சோட்டே வைக்கல. அது சரி. ஆமாம். புதுக்கோட்டையில் அங்கிட்டு அந்த சைட்லாம் எப்போ பொங்கலுக்கு மஞ்சோட்டு வச்சுருவாங்க. ஏன்னா வயக்காட்டுக்குள்ளையா? வயக்காட்டுக்குள்ளே இல்லைங்க. அவர் என்ன என் வீட்டுக்காரர் வெளியே இருக்கவா போனார்? ஆமாம். நீங்கள் என்ன என் வீட்டுக்காரர் ரொம்ப இல்லை எங்கேன்னு கேட்டுக்கிறம்மா. கோவப்படுவேன் எதுக்கு இருந்தாலும். உன் புரிஞ்சனை மட்டும் பேசினா மட்டும் உனக்கு பொசுக்கு கோவம் மட்டும் வருது. ஆனால் அவனை மதிக்க தெரியல. அந்த ஆள் கிடக்குறாருங்க. ஆனால் அந்த ஆள் கிடக்குறாருக்குற நீ தான் சொல்ற. அவர் பாவம் போல இருக்குது. உனக்கே மனசாட்சி இல்லை கொஞ்சமாச்சும்? சரி அப்படின்னு புதுக்கோட்டை பக்கத்து மஞ்சட்டுக்கு என் முடிச்சு போனவொன்னே தான் மஞ்சட்டை ஆரம்பிப்பாங்க. எப்போவுமே என் முடிச்சு எப்போவுமே 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுவார் மஞ்சட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. ஓஹோ. ஆமாம். அந்த அளவுக்கு போனால் தானே டீ எல்லாம் விற்க முடியும். இல்லைம்மா அங்கே மஞ்சு விட்டு இங்கே மஞ்சு விட்டு அவர் போனால் தான் ஆரம்பிப்பார், அவங்க போனால் தான் ஆரம்பிப்பானு நான் மாடுபுடி வீரன் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ என்னமோ அப்படிதான் நினச்சி என்கிட்ட சொல்லிட்டு போவாப்புல. நான் இன்னைக்கு போய் இப்போ ஒரு 2-3 காலையாவது அடக்கி பரிசோடு வந்துடுவேன் அப்படின்னு போவாப்புல. வெறும் புழுதியோடு வரும்போது வீட்டுக்கு வரும்போது அந்த மாடு பெரட்டி அள்ளிப்புறம் வர என்ன? ஆமாம். நம்மளுக்கு மூஞ்சி முறையெல்லாம் மூக்க உடஞ்சி போயிடும். இது மாதிரி எத்தனை இடத்துல வாங்கியிருக்காப்புல. அன்னைக்கு டீ வித்துக்கிட்டு இருக்கும்போதோட மாடு பாஞ்சிருச்சு. அதோட டீ கேனோட உட்காந்துட்டாப்புல. என் வீட்டுக்கார மேலே தான் விட்டு இருந்தது. மல்லாக்க படுத்திருந்தா அதிலே வச்சு மிதிச்சிட்டு போயிருக்கும். புள்ள பாக்கியம் இல்லாமல் போயிருக்கும். அது இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? அதனால சொல்லியிருக்கேன். இல்லை எதுவும் வருத்தப்படுறியா? இல்லை நான் இப்போ சொல்லியிருக்கேன் அந்த ஆள்கிட்ட. என்னன்னு? நீங்கள் விற்கணும்னு முடிவு பண்ணிட்டு உங்கள் தொழிலை நான் கெடுக்க விரும்பலை. கெடுக்கலை. ஆமாம். குடும்பத்தை ஓட்டணும்னு நீ ஒரு அக்கறையோட இருக்க. ஆனால் உங்கள் தொழிலை நான் கெடுக்கல. நீங்கள் எதுக்கும் மஞ்சோட்டை அங்கே ஆரம்பிச்சாங்கன்னா நீங்கள் எப்போ ரோட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு இருக்கேன். டீக்கு என்னோட மஞ்சோட்டை ஆரம்பிச்சுட்டா ரோட்டுக்கு வர வேண்டியது. ரோட்டுக்கு வந்துருங்க. விற்கிது விற்கல வர்றேன் வாங்கி இங்கே குடிச்சிட்டு போட்டு அங்கே போகாதீங்க. மாடு ஓயாம குத்துது உங்களை. விற்கலன்னா ரோட்டுக்கு வர வேண்டியதுதான். என் போய் மாடுகிட்ட போய் சண்டை ஓடுவேன் போல. என்னன்னு? அதுக்கிட்ட போய் டீ காப்பின்னு கத்துனா அப்புறம் அது கடுப்பாகாது. ஏற்கனவே அவங்க தார் கம்பை எடுத்து குண்டியில் கூட்டிகிட்டு வர்றாங்க. மேற்கொண்டு இவன் வேற வந்து நம்ம. அதனால என் புருஷன்ட்டு சொல்லியிருக்கேன், மாடு வீடெல்லாம் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா பார்த்து பிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆமாம். என் புருஷனை மாதிரி வீரமான ஆள் யாருமே இல்லை. ஆமாம். என் புருஷனை பார்த்தாவே மாடெல்லாம் மிரண்டு ஓடும். அந்தளவுக்கு குத்து வாங்கியிருக்காருல்ல மாட்டுக்கிட்ட. அன்னைக்கெல்லாம் ஒரு மாடு விரட்டி எடுத்து போச்சு என் புருஷனை பின்னாடியே குத்தி. என்னமோ பாடுறாப்புல. ஒன்றும் கட்டையை உடைக்கிற இல்லைன்னா பாடுற. அது தண்டை கடை சரி இல்லை மாமா. நீங்கள் வாச்சவனா நான் அப்படியே ஆட ஆரம்பிச்சிட்டேன். வேற ஒன்றும் இல்லை அம்மா. நீங்கள் சிவாஜி மாதிரி நீங்கள் வாசிக்க, நான் தில்லானா மோகனா மாதிரி அப்படி ஆட. அதோட ஒரு பஸ் ஸ்டாண்டு என் பங்காளியில் பாருங்க வசூல் அதிகமாகுமா? எந்திரிச்சு ஓடும். வசூல் அதிகமாகுமா? அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. ஆமாம். அப்பா மாமா நீங்கள் இந்த மாதிரி உடுக்க கூட வாங்கி வச்சுக்குங்களே. அது வேணாங்க. அது எங்கள் மாமா சாட்டையால் அடி வாங்க முடியாதுங்க. வேணாங்க. அந்த கோலத்தை பார்க்க நான் விரும்பலை. அரைக்கால் பாவடையோடு அதில் சாட்டை அடிக்கிற முடியாது. ஐயோ வேணாம்.
நீ டவுசரோட ஆடுறேன்றியா? நீ டவுசரும் போட மாட்டியே, நான் என்ன பண்ணேன்? இல்லை கயத்தில் நடக்க சொன்னால் என் கயிறெல்லாம் அந்துக்கிட்டு போயிடும். இவர் என் வீட்டுக்கார் மாடு அடக்கலாம்னு போயிருக்காப்புல. நான் போகும்போது சொல்லிட்டு போயிருக்கேன், சிங்கமே வெற்றியோட திரும்புங்க அப்படின்ட்டு போய் சொல்லியிருக்கேன். உங்க வீட்டுக்காரர் தான் சிங்கமா? எல்லாங்க என் புருஷனுக்கு அப்படி வீரமா சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கேன். சிங்கங்கரியல உங்க வீட்டுக்காரரு அம்மா வந்து காட்டுக்கு போனுச்சா இல்லை சிங்கம் உங்க வீட்டுக்கு வந்துச்சா? உங்க மாமியா வீட்டுக்கு இல்லை, என் வீட்டுக்காரர் சிங்கம் இல்லை. சொல்லுவேன் சிங்கம்னு. இல்லை வேணாம், அந்த ஆள் அசிங்கம். போயிட்டு வரவா? என் மாமியாவே கேவலப்படுத்துறீங்க.